ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இண்டோ ட்ரைபீடியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்க பாருங்கள், எல்லை காவல் படையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மத்திய அரசோட இந்தோ ட்ரைபீடியன் பார்டர் போலீஸ் போஸ்ட்லேருந்து வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள் பதவி தான் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ பதவி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டிருக்காங்க, 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டபிளில் மோட்டார் மெக்கானிக்கல் அறிவிச்சிருக்காங்க, 44 வேக்கன்சி. மொத்தமாக 50 வேக்கன்சி, 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 51 வேக்கன்சியுமே ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோமே பிரிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 25,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கான்ஸ்டபிளுக்கு 21,500 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதர் அலவன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் இன் மோட்டார் மெக்கானிக்கல் வச்சுருந்தோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடிஐயில் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் டிப்ளமோவில் அந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு கான்ஸ்டபிள் கேட்டிருக்காங்க. அதுக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது, மற்றும் அது கூடவே அந்த ட்ரைனிங்கில் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 22 ஜனவரி 2025 படி நீங்கள் அதாவது 23 ஜனவரி 2000 அதுக்கப்புறம் 22/1/2007 இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கு அந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எந்தமான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு 170 கேட்டிருக்காங்க, செஸ்ட்டு அன்எக்ஸ்பேண்டில் 80 கேட்டிருக்காங்க, எக்ஸ்பேண்டில் 85 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வைப்பாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்க போது செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.